தோபீத்து நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த தோபீத்து மனிதர் எப்படிப்பட்டவர்? கைம்பெண்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை வாரி கொடுக்கிறார். அவர் அடிமையாக அழைத்து செல்லப்படுகிறார். அடிமையின் இடத்தில் இருக்கின்ற போது அவர் செய்யக்கூடிய ஒரு மேலான காரியம் என்னவென்றால், அரசன் சில நபர்களை கொலை செய்து விடுகிறான். அரசனுடைய தூண்டுதலினால் அவருடைய இனத்தவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டு தெருவில் கிடக்கின்றார்கள். அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டளை என்பது, இந்த சடலத்தை யாரும் எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த தோபித் என்ன செய்கிறார்? அந்த இறந்து கிடக்கக்கூடிய சடலங்களை எடுத்து புதைத்து விடுகிறார். எனவே இறந்தவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்லதை செய்கிறார். அப்போது இந்த செய்தி அரசனுடைய காதை எட்டுகிறது. அவன் இவரை கொல்ல நினைக்கிறான். அவர் தப்பித்து ஓடி விடுகிறார்.